இப்படி வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, நிழல்ல எங்கேயாவது உட்காந்து வியாபாரம் பண்ணலாம் நல்லா இருக்கும். ஒழுக்கமா இருக்க சொல்லி தான் நாங்களாம் சொல்லுவோம் வரவங்க. நல்லா நின்று வரணும், நல்லா இருக்க மேலே வரணும், எல்லாம் போராடணும், வேலையில் பிஸியாக இருக்கணும். என் பொண்ணுக்காக தான் நான் இங்கே கஷ்டப்படுறேன். பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, நல்லா இருக்கேன். சரி. விவோவி நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயரணி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இன்றைக்கி வந்து மகளிர் தினம். ஸோ வந்து கஷ்டப்பட்டு லைஃப்பில் முன்னேறிட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களை சந்திச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு நம்ம சேனல் சார்பாக கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து பரிசுன்னு சொல்கிறத தாண்டி அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலாமா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, சாப்பிடாதவங்க எங்களுக்குன்னு ஒரு சாப்பாடு கிடைக்காதா? காத்துச்சு. அங்கே இல்லை, நான் பேரண்ட்ஸில் வச்சிருந்தேன். இங்கே வந்து 1 வருஷம். சரி, இப்படி வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, நிழல்ல எங்கேயாவது உட்காந்து வியாபாரம் பண்ணலாம் நல்லா இருக்கும். சொல்லுங்க, இதான் தேக்கல் வரும். உங்களுக்கு இங்க வெயில்ல இப்படி கஷ்டப்படுறது ஒரு மாதிரி இல்லையாமா? அதெல்லாம் ஒண்ணு அப்படி பார்த்தா எப்படி பின்னும் வர்றது? பிள்ளைங்க பெண் பிறந்தா கட்டி கொடுத்துருக்கு. அம்மா, உங்க பேரு? வள்ளி. எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? நாங்க 18-20 வருஷம் ஆகுது. 20 வருஷமாவே வச்சிருக்கீங்களா? இதுக்காக எவ்வளவு உழைச்சிட்டு இருக்கீங்க? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? காலையில 3 மணிக்கு எழுந்திருப்போம். அதுல இருந்து ஒரு 12-1 மணி வரல இங்க சரியா இருக்கும். நாள் முழுக்க இப்படி ஆமா, இப்படியேதான் போவோம். உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து இப்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களா முன்னேறி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும் விரும்புறீங்க? உழைக்கிறவங்களுக்கு கடவுள் நல்லபடியா நல்லதா செய்யணும். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரே பொண்ணு. நாங்க பேர பசங்க 3 பேர் இருக்காங்க. உங்க பேரு? சத்யா. நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நாங்க வியாபாரம் என்ன வியாபாரம் தெரிஞ்சுக்கலாம்? காய்கறி. காய்கறிகள். எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு வேலை செஞ்சீங்க? இங்க 6 வருஷமா. சரிம்மா, இப்ப மகளிர் தினம் வருது, பெண்கள்லாம் வந்து ரொம்ப வந்து இதா இருக்காங்கல்ல. ஒழுக்கமா இருக்க சொல்லி தான் நாங்களாம் சொல்லுவோம் வரவங்க. நல்லா இருக்கணுமா, அந்த காலத்துல எப்படி இருந்தாங்களோ அதே தலை இருக்கணுமா, ரொம்ப ஆரம்பமா லேட்டாப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் நாங்க காய் வாங்க வரவங்க. உங்க பேரு? அம்பிகா. காலையில எத்தனை மணிக்கு எழுந்து வந்து இந்த கடையெல்லாம் போடுறீங்களா? நான் இங்கேதான் படுத்துக்கிறோமே. இங்கேதான் இருப்பீங்களா? சாப்பாடு தண்ணி எல்லாம் எப்படி? ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம். குளிக்கிறது நம்ம பாத்ரூம்ல குளிச்சிக்கோ. 30 ரூபா கொடுத்தா பாத்ரூம்ல விடுவாங்க. இப்ப என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 2 அட்வைஸோ இல்ல வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு தைரியமா இருங்க, இப்படி போல்டா இருங்கன்னு ஒரு 2 வார்த்தை. பிள்ளைங்க இப்ப வயசு பிள்ளைங்களே எதுலயுமே வந்து கோழையா இருக்கக்கூடாது. கேமரா பார்த்து அப்படியே சொல்லிருங்கம்மா. நம்மள மாதிரி பிள்ளைங்க எல்லாமே நல்ல ஒத்தகால தைரியமா, யார்ட்டும் கோழையா நடந்துக்கூடாது, தைரியமா இருக்கணும். அம்மா, உங்க பேரு? புஷ்பா. எத்தனை வருஷமாமா இருக்கீங்க வேலை? 4 வருஷமா இருக்கிறேன். 4 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, இன்னும் சாப்பிடணும் போய். நாளைக்கு என்ன தினம்னு தெரியுமா? தெரியாதா? நாளைக்கு வந்து மகளிர் தினம். மகளிர் தினம். உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருக்காங்க இப்ப படிப்படியா. அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா நின்று வரணும், நல்லா இருக்க மேலே வரணும், எல்லாம் போராடணும், வேலையில் பிஸியாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. ஓகே மேடம். அக்கா, உங்க பேரு? தரணி. எத்தனை வருஷமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் 1 வருஷமா வேலைப்பா. 1 வருஷமா. சரிக்கா, நாளைக்கு என்ன தினம்னு தெரியுமா? மகளிர் தினம். உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு உங்க சார்பா ஒரு சின்ன அட்வைஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா? நல்லபடியாக அவங்கெல்லாம் நல்லா மேலும் மேலும் படிப்படியாக ஏறி நல்லபடியாக இருக்கணும். நாங்களாம் வந்து கஷ்டப்பட்டு இன்னுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இனிமே இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக வளரணும். என் பொண்ணுக்காக தான் நான் இங்க கஷ்டப்படுறேன். பொண்ணு நல்லா இருக்குன்னு என் பேர பிள்ளைங்க தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு என்னடா ஒரு வேலை செஞ்சுட்டு எங்கன்னா போய் உட்காந்து சாப்பிட்டு போயிடுவோம். குழந்தைங்களுக்கோசம் தான் பாடுபடுறோம். இப்ப நாளைக்கு என்ன தினம்னு தெரியுமா? தெரியாது சாமி. நாளைக்கு வந்து மகளிர் தினம்.
அதுக்காக தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அண்ணா, தம்பிங்க அந்த மாதிரி? இருக்காங்க யார் இருக்காங்க? சார் எங்க அண்ணா. உங்க அண்ணாவா? அவர் இங்க கடை போட்டிருக்காங்க. ஆமா. சரி, நாளைக்கு வந்து மகளிர் தினம். எல்லா பெண்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க போனாலும் எவ்வளவு ஆம்பளைங்க கூட விளையாடலாம், சிரிக்கலாம், பாடலாம், ஆடலாம், குதிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஒரு ஜாலி. அதுக்கோசம் பரிமாற்றம் கொடுக்க கூடாது. புரியுதா? சரிம்மா. இப்ப இந்த வயசுலயுமே இவ்வளவு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு இந்த விஷயம் இருந்தா நல்லா இருக்கும். மேடம் எனக்கு ஆம்பளை வருமானம் இல்ல. பேரன் வச்சு படிக்க வைக்கணும், மூச்சு வாங்குவேன். 4 வருஷமா அந்த ஒர்க்கும் நல்லா இருக்குவேன். நான் வந்து வாடகை மாசம் 10,000 திரும்ப இல்ல. பொண்ணு நாங்கள் அழைச்சிருக்கோம். பேரன் படிக்கணும், காலேஜ் இன்னும் 1 மாசம் போனோம். காசு கொடுக்கலன்னு சொன்னா ஆதரவு இல்லை. அதனால இந்த வேலை செய்வோம். நான் அழைச்சிட்டோம். எங்க சார்பா மகளிர் தினத்துக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் நீங்க சொல்லலாம். தெரியல, எங்க வரணும்? இந்த ஒரே நிமிஷம் இருங்க, நானே தரேன். இது ஓபன் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, நல்லா இருக்கேன். சரி. எல்லாத்துல உறுதியா இருக்கேன். என்ன மாதிரி நான் உனக்கு மேல சகப்பு. என்ன பாக்குறவள ஆசைப்படுவான். என் தாய் மாமனுக்கு வாக்குப்பட்டு 3 பிள்ளைங்களை விட்டுட்டு ராஜஸ்தானுக்கு போய் 14 லட்சம் எடுத்துன்னு வந்து 7 தங்கச்சிங்களுக்கு எங்க அப்பா கிட்ட குட்டி கொடுத்த கட்டிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பணக்கார ஆயிட்டாங்க. நான் பிச்சைக்காரச்சி ஆயிட்டேன். ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க சொன்னீங்க. எனக்கு சரிங்கண்ணா. இது ஓபன் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா இருக்குப்பா. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த கலர் பிடிச்சிருக்காமா உங்களுக்கு? நல்லா இருக்கு. கலர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நன்றிம்மா. மகளிர் தினம் வருது. எங்களால முடிஞ்ச ஒரு அன்பளிப்பு வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிடிச்சிருக்கு. சந்தோஷமா வாங்கிட்டோமா நான். தேங்க்யூ. சரி, அவரு உங்களுக்கு மகளிர் தினத்துக்கு ஏதாவது கொடுத்தாரா? என்ன கொடுப்பாரு? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 3மா. 3 குழந்தைங்களா? நாளைக்கு வந்து மகளிர் தினம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு இருக்கு. அது உங்க அண்ணாவே வந்துட்டு கொடுப்பாரு. நீங்க அதை வாங்கிக்கோ. சரிம்மா. ஆனா நீங்களே கொடுத்துருங்கண்ணா. பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு சாரி? அங்க பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? நல்லா இருக்குமா? உங்களை மாதிரி நிறைய பெண்மணிகள் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தரா பார்த்து எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் வந்து எங்க சேனல் சார்பா கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்க. இது பிரிச்சு பாருங்க. இது பிடிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மேடம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேடம். எனக்கு பிடிச்சிருக்கு. எங்களோட சேனல் வந்துட்டு விஓவி நெட்வொர்க். எங்க சேனல் சார்பா ஒரு சின்ன பரிசு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருக்க பெண்களுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க. சரி, ஒரு பேர் பிரிச்சு பாருங்க. பிடிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு. பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நன்றி. மகளிர் தின வாழ்த்துக்கள் மட்டும். மகளிர் தினம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மகளிர் வாழ்த்துக்கள்.